அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இதில் ஆக்சுவலாக சனி பெயர்ச்சி ஆக போகிறது. சனி பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறதுனா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 9:43 மணிக்கு திருக்கணிதப்படி சனி பூரட்டாய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாய நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு, கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சாரு. இந்த கிரகங்கள்லேயே சனி பகவானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னா, இவர் அதாவது இந்த மாதிரி 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்டக சனியோ, இல்லை சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, அது ஏதானும் சம்மந்தப்படாமல் யாருக்கும் வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது. அதாவது இந்த சனிபான் ஏதான ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டால் தான் வாழ்க்கையில் திருப்பு முனையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால சனி பகவானுக்கு மட்டும் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். நமக்கு இதெல்லாம் தரதுனால ஈஸ்வரன் அப்படின்னு பேர். ஒருத்தருடைய வேலைக்கு, உழைப்புக்கு அதிபதி அவர். ஒருத்தருடைய வேலைக்கு சனி பகவான் தான் காரணம். அதே மாதிரி ஒருத்தருடைய ஆயுளுக்கும் அவர் தான் காரணம். அப்போ ஒருத்தர் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லாட்டினா அவர் உயிரோடே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் நல்லா இருந்தாலும் ஒருத்தர் உயிரோட இல்லைன்னா அவர் தான் ஆயுள்காரர்கள். அப்படிப்பட்ட சனி பகவான். அதனால சனி பகவானை நாங்கள்லாம் பொதுவாக நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்னு தான் சொல்லுவோம். சனி பகவானை பகவான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் பல விஷயங்கள் நன்மைகளையும் அருளக்கூடியவர். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ, எதையுமே கொஞ்சம் டிலே பண்ணி தருவார். இவருடைய இந்த மாதிரி பார்வையோ இல்லை இவருடைய 7.5 சனியோ நடக்கும்போது காரியங்கள் தாமதமாக நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த பதிவில் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார். அதனால் தனுசு ராசிக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும், எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது தனுசு ராசிலேருந்து 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம்னு பேர். அது மட்டும் கிடையாது, 4வது வீடு அம்மாவை குறிக்கும். 4வது வீடு வீடு வாகனங்களை குறிக்கும். இதெல்லாம் குறிக்கக்கூடியது. பொதுவாக ஒரு ராசிக்கு சனி பகவான் எத்தனாவது பாவாதிபதி, பாவம்ன்றது என்னென்னா 1வது வீடு 2வது வீடுன்னு சொல்கிறோம். லக்னத்திலேருந்து இல்லை ராசியிலேருந்து 1வது வீடு 2வது வீடுன்னு சொல்கிறது தான் பாவம்னு சொல்கிறோம். இப்போ தனுசு ராசி முதல் பாவம்னா 2வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் அதிபதி, 2 வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான். 2ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம், இது மாதிரி எல்லாத்துக்கும் 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரியஸ்தானம்னு பேர். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களுக்கு, போராட்டங்களுக்கு, சிறிய தூர பிரயாணங்களுக்கு, டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணுறதுக்கு, இளைய சகோதரத்துக்கு, இது மாதிரி பல விஷயங்களுக்கு 3வது இடம் நமக்கு வருது. 3வது இடம் நமக்கு குறிக்காட்டுறது. ஸோ இதனால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 4வது வீட்டிலேருந்து சனிபான் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்குறோம். இது ஒரு அனலைசிஸ் தான். புது ஒரு ஜாதகம்ன்றது அனலைசிஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் நமக்கு எடுக்க முடியும். ஸோ இப்போ சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கா, சனி பகவான் நீசமாக இருந்து வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசி சனி பகவானுக்கு நீச வீடு. அவர் நீசமாக இருந்து வக்ரமாக இருந்தால் உச்ச பலன் கொடுப்பார். அது மாதிரி ஒருத்தருக்கு வக்ரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் சனி பகவானுக்கு யாருடைய பார்வை வருது அப்படின்றத பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2.5 வருஷம் சனி பகவானில் 1 வருஷம் குரு பார்வையில் வந்துடும். 1 வருஷம் குருவோட பார்வை வர்றதுனால 1 வருஷத்துக்கு சனி பகவானுடைய கடுமைகள் குறைஞ்சிரும். பாக்கி 1.5 வருஷம்தான். இந்த 1.5 வருஷம் ஒரு சில விஷயங்களை டிலே பண்ணும்பொழுது அதெல்லாம் நமக்கு அந்த டிலே ஆகிறத மட்டும் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கணும். அப்படிலாம் பண்ணோம்னா வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக முன்னேற முடியும். இப்போ தனுசு ராசிக்கு பார்ப்போமே. இந்த 4வது இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவோட போய் சனி பகவான் சேர்ந்துடுறார்.
அதனால் வந்து நீங்கள் வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். வாகனங்களுக்கு ரிப்பேர் செலவினங்கள் வரும். ஒரு சில பேர் வந்து ஏன்னா அதுவும் வந்து குருவனுடைய வீடு, அதனால் வாகனங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து வாகனங்கள் மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீடு வந்து சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோடைய நட்சத்திரம், அது 3 வருது. அதனால் வேலை சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இந்த இந்த ராசிக்கு அதிபதி, உங்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு, அவருடைய நட்சத்திரம் பூரட்டாதியிலையும் அவர் பயணிப்பார். பூரட்டாதியில் வந்து அவர் அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வரைக்கும் பயணிப்பார். ஒரு பாதம் தான் இருக்குது, 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் 28/4/2025 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அது சனிபகவானுடைய சொந்த நட்சத்திரம். ஸோ அப்போ வந்து வீடு, குடும்பம், பண வரவுகள் இதெல்லாம் கடுமையாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண வரவுகள் இது வரைக்கும் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னொரு இதையும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்கிறது, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார், உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார், இதெல்லாமும் தெரிஞ்சுட்டு இந்த சனி பெயர்ச்சி பலன்களையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் ஜென்ரலாக வந்து தனுசு ராசிக்கு வாகனங்கள் வாங்குறது, புதிய வாகனங்கள் மாற்றுறது, வாகனங்களை ரிப்பேர் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பேர் வீடு வந்து இடம் நிலம் விற்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக விற்க முடியும். விற்கிறதுக்கு வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுரும். எல்லாத்துலேயும் நான் சொல்ல புரிஞ்சுங்க, அவர் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பார், ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி வீடு நிலம் வாங்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கும் நடக்கும். வீடு நிலம், ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியும் வந்து குரு பகவான் தான். குரு பகவான் இப்போ 7க்கு வரப்போகிறார். அதனால் வந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் பல பேருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும். ஸோ இந்த வந்து தனுசு ராசிக்கு இவர் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், இவருடைய பார்வை இருந்தாலும் பல விஷயங்களில் நல்லது நடக்கும். இப்போ வந்து பதவியில் உயர்வு வேணும்னா அந்த பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சில பேர் வெளிநாடு அப்படின்னா 7, 9 வெளிநாட்டை குறிக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குரு பார்வை வர்றதுனால அடுத்த வருஷம் 5ஆம் மாதத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த வருஷம் 5ஆம் மாதத்துக்கு 4ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவுகள் நிறையா கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும், உங்களுக்கு சாதகமாக தீரும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் போக உடல்நிலை கோளாறுகள் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ உடம்பை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் உடம்பு கோளாறு கொடுக்குன்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து உடனே உடம்புல பிரச்சனைன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் உடனே அதுக்கான தீர்வுகளை வந்து நீங்கள் பண்ணிக்கங்க. அது மாதிரி பண்ணும்போது உடனே உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு தீரும். பல பேருக்கு தொழில் சம்பந்தமான தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வந்து தீரும். ஏன்னா தொழிலாளர்கள் குறிக்கக்கூடியதும் அந்த சனி பகவான் தான். உழைப்பை குறிக்கக்கூடியதும் சனி பகவான் தான். உழைப்பு வந்து உங்களுக்கு கூடும். இப்போ நீங்கள் கடுமையாக உழைச்சி நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக வரும். அதனால் உழைக்கிறதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அது மாதிரி தொழிலாளர்களுடைய ஆதரவு வந்து இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது வந்து இப்போ கிடைக்கணும். 3ஆம் வீட்டில் இருந்தார், வக்ரமாக இருந்தார். வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பயிற்சி ஆகிறார். அப்போ வந்து தொழிலாளர்களுடைய ஆதரவு, அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதையும் மறந்துடாதீங்க. அதனால் தொழிலாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளோட பிரச்சனை, ப்ரெஷர் கூடும். அவங்கள்ட்ட ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் வந்து அவருடைய ப்ரெஷர், வேலை சம்மந்தமான ப்ரெஷர் வந்து கூடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து கலவையான பலன்களை வந்து தருவார். ஆனால் முக்கால்வாசி நல்ல விஷயங்கள், நீங்கள் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அம்மாவுடைய உடல்நிலைக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வந்து ஜாக்கிரதையாக பார்த்துங்க. உடம்பு சரியில்லைன்னா உடனே சரி பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே சரி பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே இந்த சனி பகவானுடைய தொல்லைகள்லேருந்து மேக்சிமம் உங்களுக்கு, அதாவது சிரமங்கள்லேருந்து மேக்சிமம் ரிலீஃப் கிடைக்கும். பொதுவாக சனி பகவான் சிரமம் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையை நேராக்கிறதுக்காக பல விஷயங்கள் வந்து அவர் செய்யக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றமான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு உழைச்சோம்னா கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குடும்பத்தில் பிரச்சனைனா
அதை வந்து தீர்க்கறதுக்கு உங்களால் என்னென்ன முயற்சிகளை எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து தடையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிலேயாக தருவார்ன்றதை புரிஞ்சுக்கணும். முயற்சி பண்ண 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 சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ விடாமுயற்சி நல்ல பலனை தரும். ஸோ விடாமுயற்சியை நீங்கள் வளர்த்துக்கணும். விடாமுயற்சியோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துன்னு. பொதுவாக வந்து இந்த மாதிரி சனி பகவானுக்கு வந்து சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அவருக்கு தியான ஸ்லோகமே நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்யம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படின்னு அது சொல்லலாம். ரணகோணத்த பிங்களோபப்ருகம் கிருஷ்ணோ ரௌத்ரோ அந்தகோய நம சௌரிர் சனீஸ்வரோ வந்த பிப்லாதேன சம்ஸ்துத ஏதானதச நாமானி பிராதருத்ராய படேத் சனீஸ்வர கிருதாபீடா நதாசித் பவிஷ்யதி. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லலாம். இல்லாட்டினா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் ஆலயங்களில் போய் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கனாலே முக்காவாசி சிரமங்கள் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அவரை துதி பண்ண பண்ண அவர் ரொம்ப மனசிலகி நமக்கு நல்லது செய்யக்கூடியவர். அதனால் சனி பகவானை துதிக்கிறது மிகப்பெரிய பலனை தரும். இதெல்லாம் காட்டிலும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கினீங்கனாலும், ஏன்னா சனி பகவானுக்கு வந்து ஆச்சாரியார் குரு வந்து பைரவர் தான். அதனால் பைரவரை வணங்கினாலும் சனி பகவானுடைய பிரச்சனை நீங்கள் தீர முடியும். அதனால் பைரவரை போய் வணங்குறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். பொதுவாக வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. பொதுவாக வந்து மூல நட்சத்திரத்துக்கு தொழில் ரீதியாக வந்து நல்லா சூப்பராக உழைப்பு கூடும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக பல நல்ல விஷயங்கள் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ப்ரமோஷன்ஸு, வெளிநாட்டுக்கு போகிறது, இது மாதிரியெல்லாம் மூல நட்சத்திரங்களுக்கு நடக்கும். பூராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்துக்கும் இது மாதிரி நிலம் வகைகளில், வீடு வாகனங்கள் வகைகளில் அவங்களுக்கு வந்து பல இது வந்து தீர்த்து கொடுப்பார். வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அதெல்லாத்தையும் அவர் சரி பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு குடும்பங்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுப்பார். உத்திராடத்துக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து கொடுப்பார். ஸோ இது மாதிரி வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் அந்த உங்களுடைய சுய ஜாதகங்கள் அவங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, சுய ஜாதகத்தில் இப்போ வரக்கூடிய தசாபுதிகள் என்ன, இந்த தசாபுதிகளுக்கு என்ன பலன் நடக்கும், அப்போ அது எந்த வீட்டை குறிக்கும், அப்போ அந்த வீட்டில் வந்து சனி பகவான் எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்துவார், அப்போ இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு தசாபுத்தி பலனும் இணைச்சி வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய பலன்கள் வந்து கிளியராக தெரியும். அதனால் பொதுவாக வந்து தனுசு ராசி அன்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அதை வந்து அதுலேருந்து வரக்கூடிய தொல்லைகள்லேருந்து விலகி எல்லாரும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.